சில பேர் இருப்பாங்கங்க, நம்ம என்ன செஞ்சாலுமே அவங்க கண்ணுக்கு தெரியாது. நம்ம என்ன தான் நல்லது செய்யட்டும், அது எதுவுமே அவங்க கண்ணுக்கு தெரியாது. நீ எனக்கு என்ன செஞ்ச, நீ என்ன செய்கிற அப்படின்னு நம்மளை பற்றி குறை சொல்லிக்கிட்டே மட்டும்தான் இருப்பாங்க. இந்த மாதிரியான பர்சன் வந்து அவங்க கூட இருக்கலாம். ஒன்று கணவராக இருக்கலாம், இல்லை மாமியாராக இருக்கலாம், இல்லை அம்மாவாக இருக்கலாம், யாராக வேணால் இருக்கட்டும். இந்த மாதிரி ஆட்கள் உங்கள் கூட இருக்காங்களா, அப்போ அவங்கள விட்டு கொஞ்சம் விலகியே இருங்க. பேசுகிற வாய் வந்து பேசிக்கிட்டே தாங்க இருக்கும் எப்போவுமே. அவங்கக்கிட்ட போய் நான் இதை பண்ணேன், அதை பண்ணலை, இதை பண்ணுறேன் அப்படின்னு நம்ம வந்து அவங்கக்கிட்ட ப்ரூஃப் பண்ண முடியாது. அவங்க இதை பேசுகிறாங்க, அதை பேசுகிறாங்கன்னு அதை நினச்சிலாம் வந்து கவலைப்படக்கூடாது. நம்மளை வந்து நம்மளே வந்து பாராட்டிக்கிட்டே இருக்கணும். மற்றவங்க நம்மளை பாராட்டுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோன்னா அது வந்து நடக்காது. யார்கிட்டேயும் எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. அப்படி எதிர்பார்த்து அது நமக்கு கிடைக்கலன்னா அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்மளே வந்து பாராட்ட கற்றுக்கணும், நம்மளே நேசிக்க கற்றுக்கணும், நம்மளே ரசிக்க கற்றுக்கணும். இப்படியெல்லாம் இருந்தால் தான் நம்மளோட லைஃப் வந்து அழகாக இருக்கும். குட்டி பாப்பா வந்து தூங்கிட்டு இருக்கா. பெரிய பாப்பா வந்து ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பியாச்சு. இப்போ வந்து மத்தியானம் சாப்பாடெல்லாம் வந்து பண்ணி வச்சுட்டேன். பாத்திரம் கழுவுனா தான் வந்து மிஷினை வந்து போட்டு விட முடியும். வாஷிங் மிஷினுக்கும் சிங்க்குக்கும் வந்து ஒரே பைப்பு தான். வாஷிங் மிஷின் போட்டேன்னா எனக்கு சிங்கில் வந்து அதுக்கப்புறம் பாத்திரம்லாம் வந்து கழுவ முடியாது. அதனால் இருக்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு லாஸ்ட்டில் தான் மிஷினை வந்து போட்டு விடுவேன். இன்றைக்கி காலையில் சாப்பாடு வந்து ஆப்பமும் சட்னியும் தான் அரைச்சி வந்து சாப்பிட்டோம். மத்தியானம் சாப்பாடும் வந்து பண்ணியாச்சு. இன்றைக்கி சிம்பிளான சாப்பாடு தான். சோறு, புளிக்குழம்பு, பீட்ரூட்டு, அவ்வளோதான். ஏன்னா பாப்பா இருக்கனால அவள் எந்திக்கிறதுக்குள்ளே நான் எல்லாமே பண்ணிடணுன்னு எல்லாம் அவசர அவசரமாக பண்ணேன். இப்போ எல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நல்லாயிருக்கு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு மிஷினையும் வந்து போட்டு விட்டாச்சு. இப்படி தான் வந்து சிங்கில் உள்ள பைப்பில் தான் வந்து மாட்டி வச்சுருப்பேன். வாஷிங் மிஷின் போடுற நேரத்தில் மட்டும் அந்த டியூப் எடுத்து அந்த பைப்பில் மாட்டி விட்டுருவேன். வீடு வந்து ரொம்ப சின்ன வீடுனால வேறு இடத்துல வந்து வைக்கிறதுக்கு இடமில்ல. எல்லா வேலையும் முடித்ததுக்கப்புறம் தான் நல்லா இருந்துச்சு வீட்டை பார்க்குறதுக்கு. இனி வந்து பாப்பா பார்த்துக்கிற வேலை மட்டும்தான். என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும். வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.